தந்தையே இறைவா போற்றி போற்றி. தந்தையே இறைவா போற்றி போற்றி. இயேசுவே 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 இறைவா போற்றி போற்றி. ஆவியே 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 இறைவா போற்றி போற்றி. மூவொரு 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 இறைவா போற்றி போற்றி. தந்தையே இறைவா போற்றி போற்றி. இயேசுவே இறைவா போற்றி போற்றி. ஆவியே இறைவா போற்றி போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. போற்றி போற்றி. இறைவா போற்றி. போற்றி போற்றி. இறைவா போற்றி. போற்றி போற்றி. இறைவா போற்றி. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 11 இறைவாக்கியங்கள் 1 முதல் 4 வரை. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் இயேசுவினுடைய சீடர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்க கற்றுக்கொடும் என்று சொல்லி கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மிக அழகான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஜெபம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தந்தையாம் கடவுளும் அவரோடு நாம் கொள்கின்ற உறவையும் மேம்படுத்தும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஜெபம் நமக்கு அமைந்திருக்கின்றது. நாம் இவ்வேளையிலே அந்த ஜெபத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் சிந்தித்து பார்ப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று சொல்கையிலே முதல் வார்த்தையில் தந்தையே என்று சொல்கையில் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உறவை ஏற்படுத்துகின்றார். நாம் கடவுளுடைய பிள்ளையாகவும் நமக்கு கடவுள் தந்தையாகவும் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம் மனதில் அமைதியையும் பாதுகாப்பையும் தருகின்றது. மேலுமாக உமது பெயர் தூயது என போற்ற பெறுக என்று சொல்கையிலே நாம் அவரை முதன்மையானவராக கருதுவதையும் அவருடைய மகிமையை உயர்த்துவதையும் குறித்து காட்டுகின்றது. நம்முடைய தனிப்பட்ட ஆணவத்தை அடக்கி இறைவனின் மேன்மையை நாம் உணர வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வரிகள் வழியாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார். மேலுமாக உமது ஆட்சி வருக என்று சொல்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளின் ஆட்சி விண்ணுலகத்தை சார்ந்தது மட்டுமாக இருந்துவிடக்கூடாது, அந்த ஆட்சி இம்மண்ணுலகிலும் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்விலும் நீதியும் அமைதியும் நிலைக்க வேண்டும் என்பதை கேட்பதன் அர்த்தமாக இந்த வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நம்முடைய சுயநலத்தை விட்டுவிட்டு இறைவனின் சித்தத்திற்கேற்ப நம்மையே அழைக்க அர்ப்பணிக்க அழைக்கின்றது. ஆம், இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபமானது ஆண்டவர் நம்மிடையே கொண்டுள்ள உறவில் நாம் வளர உதவுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கையிலே எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற இந்த ஒரு செயல் எந்த அளவிற்கு இறைவன் நம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் தாழ்மையாக அவரை நோக்கி மன்றாடுவது பற்றியும் எடுத்து கூறுகின்றது. நம் தேவைகளை ஆண்டவர் அறிவார் என்றும் அவர் நம்மை கவனித்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையையும் நமக்கு ஊட்டுகின்றது. மேலுமாக அடுத்த வார்த்தையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் என்று சொல்லி கடவுளின் இரக்கத்தை நாம் கேட்கின்றோம். அதே போல ஒரு முக்கிய அம்சமாக நாமும் பிறரை மன்னிப்பது முக்கியம் என்பதையும், நாம் பிறரை மன்னிப்பதன் மூலமாகவே நாமும் இறைவனின் மன்னிப்பை பெறுகின்றோம் என்பதையும் இன்றைய தினம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மேலுமாக எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று நாம் ஜெபிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் வருகின்ற சோதனைகள் அனைத்திலுமிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரை கேட்டுக்கொள்கின்றோம். ஏனெனில் நம் வாழ்வில் சோதனைகள் தவிர்க்க முடியாத ஒன்று. நம்முடைய ஜெபம் நம்மை தீமையிலிருந்து பாதுகாக்க இறைவன் உதவுவார் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்குள் வளர்க்கின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் கேட்ட இந்த நற்செய்தியிலே
ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை நாம் நாள்தோறும் பல முறை சொல்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு அதன் பொருள் உணர்ந்து கடவுளுடைய ஆட்சி நம் மத்தியில் நிறைவேறவும் நம்முடைய அன்றாட தேவையை ஆண்டவர் பூர்த்தி செய்வார், நாம் பிறரை மன்னிப்பதன் மூலமாக ஆண்டவரும் நம்மை மன்னிப்பார், சோதனை அனைத்திலிருந்தும் உண்மையிலே விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாம் ஜெபிக்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். வெறும் வாய் சொல்லால் மட்டும் நம்முடைய இறைவேண்டல் இருக்காமல் அதன் அர்த்தங்களை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே மேலுமாக தந்தையாம் கடவுளோடு கொண்டுள்ள உறவை மேம்படுத்துவோம். அந்த தந்தை மகன் தந்தை மகள் என்ற உறவை வளர்த்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை, ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை, நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இவைகள் சுமையில்லை, கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை, கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இவைகள் சுமையில்லை, மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை, மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை, ஆனை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை, மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை.
சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உயிரையும் உம் சிறகின் நிழலில் என் இதயம் சுமையில்லை. இதயம் சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உம் அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.
ஆமென்.